என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளைச் செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் இந்த தீய சக்தியினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது. உடனடியாக இந்த தாயானவள் சொல்கின்ற இந்த பொருளை நீ எரித்துவிட்டாலே போதும். நிச்சயமாக அந்த தீய சக்தியானது உன்னுடைய இல்லத்தை விட்டு ஓட்டம் எடுத்துவிடும். என் பிள்ளையே, அது மட்டுமல்ல, இந்த அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தில் நீ கவனமாக இனிமேல் ஒரு பொழுதும் உன் இல்லத்தில் இந்த ஒரு விஷயம் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. ஏனென்றால் தீய சக்திகள் ஒரு இல்லத்தில் நடமாடும் என்பதை எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் அங்கு எந்த காலத்திலும் நல்ல விஷயம் நடக்காது. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள்ளே வருகின்ற அளவிற்கு இந்த தீய சக்தியானது உன்னுடைய இல்லத்தில் இருந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும். இதன் ஆட்டத்தை அடக்க வேண்டும் என்பதை விட இதனை அந்த இடத்திலிருந்து முதலில் நீ அப்புறப்படுத்த வேண்டும். இனிமேல் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தீய சக்தி நுழைந்துவிட முடியாதபடி இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயத்தை நீ சரியாக செய்துவிட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே. உன் தாயானவள் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன், உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை அதிலிருந்து நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். தீய சக்தியினுடைய நடமாட்டம் ஒருவர் இல்லத்தில் இருக்கும் பொழுது அது இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மீண்டும் உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு உன்னை அழித்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தீய சக்தி உள்ளே வந்ததற்கு காரணம் உனக்கோ அல்லது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவரோ மனதிற்குள் தோன்றிய எதிர்மறையான எண்ணங்கள் தான். ஆனால் வந்த பிறகு என்ன செய்ய முடியும்? இனிமேல் இந்த சக்தியின் நடமாட்டத்தை நீ நிச்சயமாக நிறுத்த வேண்டும். அதற்கு முதலில் இந்த தாயானவளினுடைய சொல்கின்ற விஷயத்தை நீ கவனமாக கேட்டு என்ன நடக்கின்றது என்று புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் குழந்தையே. நல்ல நேரம் ஒருவருக்கு வாழ்க்கையில் வரும் பொழுது தீய சக்திகள் எல்லாம் கண் முன்னால் தென்படும். உன் இல்லத்தில் இருக்கின்றது என்றால் அப்படி இருந்தாலே இந்த தீய சக்திகளை எல்லாம் நீ விரட்டியடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதோடு உன்னுடைய கெட்ட காலங்களும் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் என் பிள்ளையே. இதையெல்லாம் புரிந்து கொண்டு இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலையை நீ முறியடிக்க வேண்டும். இனிமேல் இந்த தீய சக்தி ஒரு நாளும் உன் இல்லத்திற்குள் நுழைந்துவிட முடியாததற்கு பாதுகாப்பாக வளையத்தை இந்த தாயானவள் போட்டு வைத்திருக்கின்றேன். ஆனால் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் உனக்குள் இருக்கின்ற தெளிவான சிந்தனைகளும் மட்டும்தான் இதை மீண்டும் மீண்டும் வரவிடாமல் தடுத்து நிறுத்தும். அதுபோலவே இந்த தாயானவள் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ எரித்துவிட்டேயானால் நிச்சயமாக அது ஒரு பொழுதும் இனி தீய விஷயங்களை உன் இல்லத்திற்குள் நுழைய விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. நாம் நினைக்கலாம் இது நம்முடைய இல்லத்தில் நடக்கின்ற விஷயம், நாம் செய்கின்ற விஷயம், இது எப்படி நம் இல்லத்திற்குள் தீய சக்தியை வரவழைக்க முடியும் என்று நீ யோசிக்கலாம். என் பிள்ளையே, நிச்சயமாக முடியும். தீய சக்தி என்பது
ஒருவருக்குள் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும். அவர்கள் வாழ்க்கையை அழிப்ப நினைப்பதுதான் தீய சக்தி. இந்த எதிர்மறையான எண்ணங்களை நீயே உனக்குள் உருவாக்கி கொண்டாய் என்றால் அது அந்த தீய சக்திகளுக்கு இன்னும் அதிகப்படியான இடத்தை கொடுக்கும் அல்லவா? நாம் சிந்திக்கின்ற விஷயங்கள், யோசிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது நேர்மறையாக இருக்கும் வரை வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்கள் தோன்றுகின்றதோ, நமக்கு அது நடந்ததோ என்று எப்பொழுது உனக்குள் அந்த எண்ணங்கள் தோன்றுகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனையும் முடியும், உனக்கு எதிராக மாறிவிடும். என் குழந்தையே, தீய சக்திகளுக்கு அங்கே உன்னை கொண்டாட்டமாகவும் குதூகலமாகவும் உன்னில்லத்திற்குள்ளே தங்கிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் சொல்வது உனக்கு புரிகின்றதா? நாமே வரவழைத்த விஷயத்தை நீ அடைந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் ஆரம்பத்தில் இதனை வரவிடாமல் நீ தடுத்து நிறுத்தியிருக்கலாம். சரி, நடந்தது நடந்ததாயிற்று. இனிமேல் இந்த அம்மா சொல்வதை செய்து அதனை வெளியேற்ற வேண்டும். என் குழந்தையே, மீண்டும் ஒரு முறை கூட அது உன் இல்லத்திற்குள் வராதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும். முதலில் நீ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன் தாயானவள் நான் சொல்கின்றேன். அதிலும் குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை இதை நீ செய்து விட்டாயானால் இனி ஒரு பொழுதும் உன்னுடைய இல்லத்தில் இந்த தீய சக்தியினுடைய நடமாட்டம் வந்து விடாது. எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ நிறைவாக பெற்றிட எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தாலே போதும். எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மாற்றங்களையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, இந்த அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ செவி கொடுத்து கேள். ஏனோ தானோ என்று கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ அரைகுறையாக விட்டுவிடாதே. ஒரு தீய சக்தி இருக்கின்றது, இதை நீ எரித்துவிடு என்று நான் சொல்கின்றேன் என்றால் உடனடியாக நீ நிறைய செலவு அம்மா வைத்து விடுவாளோ என்று நினைக்காதே. உன் அம்மா ஒரு பொழுதும் என் குழந்தைகளை கஷ்டப்படுத்துவதில்லை. உன் வாழ்க்கையிலிருந்து இந்த தீய சக்திகளினால் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களை விடவா நான் பெரிய கஷ்டத்தை அனுபவித்து விடப் போகின்றேன். என் குழந்தையே, அதனை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய். முதலில் உன்னுடைய இல்லத்திற்குள் பச்சை கற்பூரம் இருக்கின்றதா என்று சோதித்துப் பார். பச்சை கற்பூரம் இருக்கின்ற இடத்தில் தீய சக்தியினுடைய நடமாட்டம் சற்றென்று நடந்து விடாது. பச்சை கற்பூரத்தை நீ வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு நிச்சயமாக உன்னுடைய பூஜை அறையில் தீப ஆராதனை இதனை வைத்து காட்டு. அது மட்டுமல்ல, உன்னுடைய தீப ஆராதனையில் இன்று நீ காற்றுகின்ற தூபத்தில் சாம்பிராணி போடுகின்ற பொழுது அதனுடைய 2 ஏலக்காயை போட்டு அந்த புகையை உன்னுடைய இல்லம் முழுக்க நீ, அதாவது உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை மூலை முடுக்குகளிலும் இந்த ஏலக்காய் போட்டு தூப ஆராதனையை நீ காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிக்கின்ற பட்சத்தில் எங்கிருந்தாலும் எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறிவிடும். இனி ஒரு பொழுதும் உனக்கு நன்மைகள் நடக்காது என்று சொன்னவர்கள் மத்தியில் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதும் என்ன நடந்தாலும் அதை நிறைவாக பெற்றிட இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ உன் வாழ்க்கையில் நடத்துகின்றாய் என்றால் அந்த விஷயத்திலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாகவும் மனநிறைவாகவும் பெற்றுக்கொள்வாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவளுடைய நாட்டம் உன்னில்லத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னில்லத்திற்குள் தெய்வசக்தி நடமாட்டம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உண்மை என்றாலும் இதை நீ உன்னில்லத்தில் நிச்சயமாக எரிக்கத்தான் வேண்டும். இந்த ஏலக்காயை இந்த தூபத்தில் இருக்கின்ற அந்த நெருப்பில் போட்டு உன் இல்லம் முழுக்க அந்த புகையை காண்பித்து பார்.
நிச்சயமாக உனக்கே ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியும். என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.